ஹாய், வெல்கம் டு SriYa's வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பச்சரிசி, நம்ம நார்மலாக சாப்பாட்டு பச்சரிசி, அது 2 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் இது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு எதுக்கு போடுறோன்னா நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும், அதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கோம். தென் 1 கப்பு ரஃப்பாக கட் பண்ண தக்காளி. இது ஒரு பெரிய தக்காளியில் ஒரு 4லேருந்து 5 தக்காளி இருக்கும். அண்ட் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயப்பொடி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். ஜாரில் இந்த பச்சை மிளகா, இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த ஊறின அரிசி ஒரு 2 இது போட்டுக்கோங்க. போட்டு என்ன, இந்த பச்சை மிளகா மசியணும் இல்லையா, அதை நைஸாக அரைச்சின்ட்டு அப்புறம் இதையை சேர்க்கணும். இதை அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன். இந்த பச்சை மிளகா இஞ்சி நல்லா மசிஞ்செடுத்து இனிமேல் ஃபுல் அரிசியும் சேர்த்துடலாம். தக்காளி அப்புறம் தனியாக அரைச்சி அதில் சேர்க்கணும். இதை நான் எல்லா அரிசியும் சேர்த்து அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த அரிசி பருப்பு கலவையை நான் அரைச்சின்னு வந்துட்டேன். இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் தக்காளியும் உப்பையும் சேர்த்து அரைச்சோன்னா, இது அரிசியோடு போட்டு தக்காளியை போட்டு அரைக்கும்போது அரிசி நல்லா மசியாது. அதனால தான் இப்படி பண்ணணும். இப்போ இதுலேயே தக்காளியை சேர்த்துட்டு உப்பு, பெருங்காயம் அதை சேர்த்து இதை நல்லா தக்காளி ஜூஸ் அடிப்போம் இல்லையா, அதை மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்து அதில் சேர்த்துடணும். அது காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டு. தக்காளி விழுது அரைச்சாச்சு. இதை இந்த மாவில் சேர்த்துட்டு, இன்னும் தண்ணி வேணும், அதனால் நம்ம இந்த ஜாரையுமே கிளம்பி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, திருப்பி ஃபர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம தோசை பண்ணலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம தோசை வைக்கலாம். நல்லா வரும். அது அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு தவா அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுவும் அந்த ரவா தோசை காமிச்சேன் இல்லையா, அதை மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம நார்மல் தோசை வாக்குற மாதிரி நடுவில் சென்டரில் விட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விட்டு அந்த ஓட்டையில் நல்லா கறக்கறான்னு வரும். பண்ணிவிட்டு சுற்றி எண்ணெய் விடணும். கொஞ்சம் ஹைலியே வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். இது ரெடியானது காமிக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகுது இல்லையா, இந்த நேரத்தில் அப்படியே திருப்பி போடணும். திருப்பி போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். 1 to 2 மினிட்ஸ். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரோஸ்ட்டாக வேணும்னா ரோஸ்ட்டாக, இது 2 மாதிரியும் பண்ணிக்கலாம். சாஃப்டாக வேணுங்கிறவளுக்கு சாஃப்டாகவும் பண்ணி தரலாம், ரோஸ்ட்டாக வேணுங்கிறவளுக்கு ரோஸ்ட்டாகவும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுலேயே நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ரெடியானதும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை பாருங்க, ரெடி ஆகிடுத்து. எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இதுவும் நான் ரவா தோசைக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹைலியே வச்சுட்டு நம்ம தோசை மாவை ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஸ்டவ் ஹையில் இருக்கட்டும். அப்போ தான் இந்த ஹோல்ஸ் வரும். அவ்வளோதான். அது போட்டு எண்ணெய் விட்டால் அது செவந்துன்னு வந்தது இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த சமயத்தில் திருப்பி போட்டுடணும். இது இப்போ பாருங்க, இந்த தோசையை நல்லா செவந்துன்னு வந்துடுது. இதெல்லாம் நம்மளுக்கு நான்ஸ்டிக் கல்லை விட நம்ம நார்மல் இரும்பு தோசை கல்லில் தான் நல்லா முருகலாக வரும். அதில் தான் நான் எப்பயும் அடை தோசை எல்லாமே பண்ணுவேன். மோஸ்ட்லி சப்பாத்திக்கு மட்டும்தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது. இந்த பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்கள். முருன்னு அருமையாக இருக்கும் சாப்பிட. இப்போ தக்காளி தோசை ரெடி ஆகிடுது. அது சாம்பார் அண்ட் தக்காளி தொக்கோட இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எந்த சட்னி தொட்டினாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, மிளகாப்பொடி, வெங்காயம் தக்காளி சட்னி, எனி சட்னி எது கூட வேணால் ரொம்ப நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு அன்றைக்கி ப்ரிஃபரன்ஸோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.